முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நான் சொல்றத நீ கேட்டா உனக்கு உன் பையன் கிடப்பான். சார் என்ன சார் சொல்றீங்க? என் பையன் உங்ககிட்ட இருக்கா? ஆமா, பதறாத. உன் பையன் பத்திரமா தான் இருக்கான். நீ சுந்தரி குழந்தைய இல்ல சுந்தரிட்ட இருக்கிற என் குழந்தைய கடத்திட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன் பையனை தாராளமா கூட்டிட்டு போ. சார் 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 என்னங்க சார் சொல்றீங்க? சார் சார் என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க சார். சார் சார் எங்க சார் வச்சிருக்கீங்க? சார் 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 எங்க சார் வச்சிருக்கீங்க? சார் 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 சொல்லுங்க சார். சார் சார் உங்க காலை வேணா பிடிக்கிறீங்க சார். சார் சொல்லுங்க சார். தயவு செய்து பையன் எங்க இருக்கான்னு சொல்லுங்க சார். சார் தயவு செய்து பையனை விட்டுருங்க சார். சார் உங்களை கேட்டு காட்டுக்கிறீங்க சார். சார் சார் சொல்லுங்க சார். பையன் மேல எவ்வளோ பாசம். நான் தான் சொல்றேன்ல, உன் பையன் பத்திரமா இருக்கான். நான் சொன்னதை நீ செஞ்சா உன் பையன் உன்கிட்ட வருவான். இல்லன்னா சார் 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 அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் சார் ஒன்றும் தெரியாத பையன் சார், பாவம் சார். அவனை விட்டுருங்க சார். என் பையனை என்கிட்ட கொடுத்துருங்க சார். சார் இதுக்கெல்லாம் நான் மசிய மாட்டேங்க. நான் சொன்னதை நீ செஞ்சன்னா உன் பையன் மேல ஒரு கீறல் கூட விடாம அவனை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். சார் என் பையனை முதல்ல என் கண்ணை காட்டுங்க சார். என்ன ராமசுபோ, என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி பரவாயில்ல பரவாயில்ல, வா காட்டுறேன். வா 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 காட்டுறேன், வா வாயா. ராகுல் 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 பதட்டப்படாதீங்க. இரியா இரியா, பதட்டப்படாத. பையன் பத்திரமா தான் இருக்கான். நீ இப்ப சுந்தரி வீட்டுக்கு போற, எப்படியாவது பேசி தமிழ வெளியே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டேன்னா உன் பையனை நான் அப்படியே உங்ககிட்ட கொடுத்துருவேன். அப்படி கொடுக்கலன்னா உன் பையனுக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. சார் வேணாம் சார், நான் உங்களுக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்திருக்கிறேன் சார். சார் அது கூட யோசிக்காம இப்படி பண்றீங்களே சார். சார் நீ எனக்கு விசுவாசமா இருந்தியா? ஆமா சார். காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைக்கிற வழிய பாருங்க. என்னால முடியாது சார். கலெக்டர் வீட்டுக்கு போய் குழந்தை எப்படி சார் கடத்த முடியும்? கலெக்டர் வீட்டுக்கு போய் தானே என்னை பத்தி போட்டு கொடுத்த. இப்ப அங்கேயே போய் குழந்தைய தூக்க முடியாதா? என்னால முடியாதுங்க சார், என்ன விட்டுருங்க சார். சார் சார் என் பையனை விட்டுருங்க சார். சார் சார் உங்க காலை தொட்டு கேக்குறேன் சார். சார் சொன்னதை செஞ்சா உன் பையன் கிடப்பான், இல்லைன்னா கிடைக்க மாட்டான். சார் சார் என் பையனை கொண்டு போறாங்க சார். பாதராதையா, வண்டி சுந்தரி வீட்டுக்கு தான் போகுது. நேரா சுந்தரி வீட்டுக்கு போ. நான் சொல்ற மாதிரி செய். கேட்டுக்கு வெளியே குழந்தைய கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க. இந்த போலீஸ் கிலீஸ்ன்னு சொல்லி அது இதுன்னு ஏதாவது டிராமா போட்டேன்னா நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். ராஜப்பாவை பத்தி உனக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவன் போட்டான். ராஜப்பா பொண்டாட்டி அவனையே போட ட்ரை பண்ணா. அதனால இப்ப ராஜப்பா கொலை வெறியில இருக்கான். என்ன வேணா செய்வான் பாத்து. சார் ஐயோ அம்மா, ஐயோ வலி தாங்க முடியலையே. உமையாள் என்ன பண்ற? வாங்க. என்னாச்சு? கால்ல தைலம் தேய்ச்சிக்கிட்டு இருக்க? கால் வலி. என்னடி இவ கோயிலுக்கு போலான்னு கூப்பிட வந்தா இந்த நேரம் பார்த்து கால் வலிக்குது மேல் வலிக்குதுன்னு தைலம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற? இல்ல,
வழுக்கி விழுந்துட்டேன். இந்த வயசுலயா வழுக்கி விழுந்த? தரையில தண்ணி கொட்டி இருந்துச்சு, அது தெரியாம போய் வழுக்கி விழுந்துட்டேன். நீங்க என்னடானா என்னை விட 5 வயசு சின்னவ கீழே வழுக்கி விழுந்துட்டேன்னு சொல்ற? நான் எப்ப கூட 10 படிக்கட்டு ஏறி இறங்குவேன் தெரியும்ல. நானும் தான் ஏறி இறங்குவேன். இப்ப கீழே விழுந்துட்டேன், அவ்வளவுதான். உங்க வீட்ல கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து நேரமே சரியில்லை போல இருக்கு. என்னத்த சொல்ல. உடனடியா ஹாஸ்பிட்டல்ல போய் பாரு. அப்புறம் கால்ல ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. உனக்கு வேற வயசாயி போச்சு. அதெல்லாம் இல்லம்மா, ஒன்னும் ஆகாது, சுளுக்குதான். அதான் தைலம் தடவிக்கிட்டு இருக்கேன். அப்படி அசால்ட்டா இருந்துராத. அந்த பக்கத்து தெரு கழுவி ஒண்ணு இருந்துச்சுல்ல, சும்மா சாதாரணமா மூச்சு விட சிரமமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. மறுநாள் காலையில பார்த்தா மூச்சே நின்னு போயிடுச்சு. என்னம்மா நீங்க, இது சாதாரண சுளுக்குதான், சரியாயிடும். நீங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் உன்னை கோயிலுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நீ என்னடான்னா நடக்க முடியாம உக்காந்துருக்க. அது சரி, நமக்கு நல்ல நேரம் இருந்தா தானே கோயிலு குளம்னு போக முடியும். இன்னைக்கு கோயில்ல சிறப்பு பூஜை வேற. நான் பூசாரி கிட்ட வேற சொல்லி முன்னாடி வரிசையில நம்ம 2 பேருக்கும் இடம் போட வேற சொல்லி வச்சிருந்தேன். அதுக்கு ஒரு குடுப்பனை வேணும்ல. நேரம் நல்லா இருந்தாதான் குடுப்பனை இருக்கும். உன் நேரம் இப்படி இருக்கு. சரி பாத்துக்கம்மா. இந்த கல்யாண பேச்சை எடுத்ததுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனையா தான் வருது. கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து பல பிரச்சனைகள் வந்திருக்கணுமே. ஏய், கத்தாம இருக்க மாட்டியா? பேசாம இருடா.